தெரிஞ்சோ தெரியாமையோ மனுஷன பொறுத்தவரைக்கும் ஒரு பாதையில போவதற்கு முக்கியமான காரணம். இது ரிலிஜன் கன்வர்ஷனாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் தேடி வருபவர்களா இருக்கட்டும், என்னதான் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்கா இருந்தாலும், இது நடப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும், ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிராக்கிள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய வாழ்ந்த காலத்தில, அவர் வந்து அப்படி அப்படி கைய இது பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரு 5 பிரெட் குடுக்குறாரு. எல்லாருக்கும் அது போய் சேருதுன்றத நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் பல விஷயங்கள் நம்மளுடைய புலனாய்வு திறனை தாண்டி அமையும்போது, நம்ம ஒரு விஷயத்து மேல நமக்கு பற்றுறுதி வர ஆரம்பிக்குது. எங்களுக்கு குருநாதர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, "முதல்ல அது நம்பிக்கையாக வரும். எல்லாரும் சொல்றாங்களேன்னு நம்மளும் நம்புவோம். எல்லாரும் இந்த கோயிலுக்கு போறாங்கப்பா, நானும் போவேன். எல்லாரும் இந்த ஆசிரமம்ல போய் தியானம் பண்றாங்க, நானும் பண்ணுவேன். எல்லாரும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஐதீகத்தில 48 நாள் இருக்காங்களே, நானும் பண்ணுவேன்." ஆனா, அது வந்து ஒரு ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா இருக்கும். தலையெழுத்தேன்னு சொல்றது. இத தாண்டி ஒரு லெவல்ல வரும்போது, என்னுடைய உண்மையான ஒரு ஏக்கத்திற்கு ஒரு பதில் கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, பற்றுறுதி. என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கலாம்.